வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க அக்குப்ரெஷர் டாக்டர்னு கேள்விப்பட்டேனே. ஆமா ஆமா. சோ மக்களுக்கு ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். தாராளமா சொல்லாமே. சொல்லுங்க சொல்லுங்க, அனுபவம் சொல்லுங்க. என் பெயர் தனசிலி பிரிட்டோ. அக்குப்ரெஷர் முறைப்படி அதோடு இணைத்து மயோரிஃப்ளெக்ஸ் தெரப்பி, பிரமிடல் தெரப்பி எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன். இதில் எதெல்லாம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ப்ரெஷருக்கு எது, சுகருக்கு எது, தலைவலிக்கு எது, நீண்ட நாளாக உள்ள பல்லு வலிக்கு எது, முழங்கால் வலி, கால் வலி, இடுப்பு வலின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற முறையில் நான் ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் கொடுக்குறேன், அதோட முத்திரை தெரப்பியும் கொடுத்துட்டு வர்றேன். இப்பொழுதுக்கு நான் செய்யக்கூடியது, அதாவது மாற்று மருத்துவத்தில் மருந்தில்லா மருத்துவம் முறைப்படி தான் இதெல்லாம் நான் செய்துட்ருக்கேன். இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சுகருக்கு என்ன, ப்ரெஷருக்கு என்ன அப்படின்னு. காய்கறி முறைகளும் ப்ரெஷருக்கு சொல்லியிருக்கேன். முத்திரை பிரகாரமும் எப்படி நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம், சுகரை எவ்வாறு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இடுப்பு வலி, பேக் பெயின் அப்படின்றாங்க. லோ பேக் பெயின், இல்லை இடுப்பு வலி, முதுகு வலி இப்படின்னு சொல்லி பலவித வேதனையெல்லாம் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் நான் மதுரையிலேருந்து நார்வேலுக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். எதிரில் உட்காந்துருந்த ஒரு அம்மா, ஒரு 45-48 வயசுக்குள்ளே இருந்தவங்க, உட்கார முடியாமல் துடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே அசைய அங்கே அசைய. அவங்க வீட்டுக்காரர் இருந்தார், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இறக்குதுன்னு பேரில் எனக்கு சும்மா உட்காந்துருக்க முடியல. ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள கேட்கணும், அவங்களுக்கு எதாவது செய்யணுன்ற ஆர்வத்தில், அம்மா அவங்களுக்கு என்னம்மா செய்யுது, முடியலையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய இடுப்பு வலியினால் நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன், இந்த உட்காரக்கூட முடியாமல் தான் எங்கள் வீட்டுக்கார் இப்போ நாகர்கோயிலில் ஒரு வைத்தியத்துக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. என்னாக்கா என்னால் உட்கார முடியல மேடம், அதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னாங்க. ஓகே, நானும் ஒரு மருத்துவர் தான். அக்குப்ரெஷர் முறைப்படி உங்களுடைய பெயினை குறைச்சி கொடுக்கலாம், நீங்கள் சம்மதம் என்றால் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயினை குறைக்கலாம் அப்படின்ட்டு. கையில் இங்கே பாருங்கள், மணிக்கட்டிலேருந்து இந்த பெருவிரல், இப்போ இந்த பாயிண்ட் தண்டுவடத்துக்கான உள்ளது. இதை கொடுத்துட்டு இங்கே ஒரு நல்ல 2 to 3 minutes இந்த இடத்துல அழுத்திக்கிட்டு இருக்க அவங்க துடிச்சாங்க. பெயினில் துடிக்க இந்த பெயின், ப்ரெஸ் த பெயின் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட். அந்த பெயின் மீது ப்ரெஸ் ரிலீஸ் முறையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அடுத்த கையில் 5 நிமிஷம் இங்கே கொடுத்தேன், அப்புறம் அடுத்த கையில் 5 நிமிஷம். அதே மாதிரி கொடுத்த பிறகு அவங்களுக்கு 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஷீ பிகேம் மச் பெட்டர். நீங்கள் நம்புங்க, என் வலி குறைஞ்சிரும், நான் நல்லாயிருவேன்னு மட்டும் மனசில் நினச்சிக்கிங்க. உங்களுடைய எண்ணம் என்பது தான் உங்களுடைய சுகத்தை கொடுக்கும். எத்தனை மருத்துவர்கள் எது செய்தாலும் சொல்லி முடித்தேன். 15 minutes அதை விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருப்பேன்னு வைங்களேன், விட்டு 15வது நிமிஷத்துலேயே அந்த அம்மா ஷி பிகேம் மச் பெட்டர். நல்ல ஒரு சுகம் கிடைத்தது. அம்மா இப்படிப்பட்ட வைத்தியம் இருக்குன்னு தெரியலையம்மா அப்படின்னு கையை கும்பிட்டு நன்றி சொன்னாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அப்போ இப்படி நம்ம போகிற இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது முடியாத இடத்துல, அந்தந்த இடத்துல இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனாலேயோ ஒரு வார்த்தை அவர்களுக்கு தட்டி கொடுத்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதோடு அவங்க சுகமடைந்தார்கள். ஆரம்பித்து இப்படி கை விரல் வைக்கும்போது இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங்கில் வரும் இந்த லைன், இதுதான் முதுகு தண்டுவடத்தினுடைய பாயிண்ட். இங்கே தான் கொடுக்கறது. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு 2 minutes இப்படியே ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரியே கொடுத்துட்டு இருப்போம். பெயின் அவங்களுக்கு கூட இருக்கும். அவங்க கொஞ்சம் பெயினில் கஷ்டப்படுற நேரம் திரும்பவும் நான் ப்ரெஸ் ரிலீஸ் முதல்ல ஒரு கையில் கொடுத்துட்டு அடுத்த 2 கையிலே, இந்த அக்குப்ரெஷர் பொறுத்த வரையும் பைலேட்ரல், அதனால் 2 சைட்லையும் கொடுக்கணும். இப்படி கொடுத்து வரும்போது இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அவங்க துடிப்பாங்க. இருக்க மெதுவாக நான் பாயிண்ட்ஸை கொடுத்து வரும்பொழுது ஷி பிகேம் பெட்டர். அந்த பாயிண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிற அந்த முதுகுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் தண்டுவடத்துக்கான கனெக்ஷன் இங்கே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் இதான் அக்குப்ரெஷரில் உள்ள ட்ரீட்மெண்ட்ல உள்ள பாயிண்ட். நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அங்கே சர்க்குலேஷன் சரியாகும் பொழுது எல்லாமே சரியாகும். எந்த வழி உங்களுக்கு வந்தாலும் அங்கே ஒரு சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம கரெக்டான பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே பிரச்சனை இருக்கும்போது இங்கே பயங்கரமான வழியாக இருக்கும்.
இருக்க இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக கொடுத்து கொடுத்து வரும் பொழுது திரும்பவும் இங்கேருந்து கொடுப்பேன். அந்த டெக்னிக் தான் இதில் வந்து ஹவு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் பண்ணும் பொழுது இதில் வருது பெயின் அப்படி எல்லாம் பார்த்து பார்த்து இதை கொடுத்துட்டு தான் ஃபைனலாக இங்கே கொடுத்துக்கிட்டே வரும்போது இங்கேருந்தே நான் தொடங்குறேன். பாருங்க, இந்த இது வரையா வருதா, இங்கே வருதா, இதே இல்லை இதே இது இந்த கோடு இப்படி வரும். இதுதான் இப்படி தான் செய்யணும். இது வரை இப்படி வரும். இங்கேருந்து இது மாதிரி இங்கெல்லாம் லைட்டாக ப்ரெஸ்ஸிங். இங்கே வரும்போது கொஞ்சம் டீப் ப்ரெஷர் கொடுக்கணும். உள்ள அனாட்டமி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது. இது பேக் பெயின், உங்களுடைய பேக் பெயின் இப்போ போகணுன்னா இதுதான் பாயிண்ட்டு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அந்த பாயிண்ட்டை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை தீரும். எத்தனை வருஷமாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, நின்றுட்டு இருந்து குனிஞ்சு கொடுக்கறது, திரும்ப படுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய எல்லாம் 5 நிமிஷம். ஸோ அக்குப்ரெஷர் மெத்தடுங்கிறனால தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ட்ரெயினில் வச்சு அவங்க நின்று செய்ய அப்படின்னு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுலேயே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன், நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் செஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. இதுதான் நம்மளுடைய மெத்தட். ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் 28,000 கட்ட சொன்னாங்களா ஒரு மாதம். ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைத்த உடனே நல்லா உட்கார முடிஞ்சுது. அப்புறம் நாங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அம்மா கொஞ்சம் படுக்க வச்சோம். ட்ரெயினில் படுத்து சுகமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. இறங்கின பிற்பாடு அவங்க பாட்டில் டக் டக்குன்னு இறங்கி ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து வந்து, இனி எங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டு தேவையா, நாங்கள் போகணுமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, 28,000 கட்டி நாங்கள் பார்க்கணும், ஒரு மாதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இனியும் அங்கே தான் வச்சு திரும்ப வெளியில் இறங்கினது பிறகு நின்றுக்கிட்டு எப்படி குனியலாம், நம்மளுடைய பேக்குக்கு எப்படி ட்ராக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நின்றுட்டு குனிஞ்சு எப்படின்னு செய்ய காமிச்சேன். பெட்டில் உள்ளதை வந்து அவங்களுக்கு சொல்லி மட்டும் கொடுத்தேன். வீட்டில் போய் எப்படி செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்தேன். ஆஃப்டர் அ வீக் ஃபோன் பண்ணி, நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகலை, வீட்டில் இதெல்லாம் செய்தோம், இப்போ நல்லாயிட்டோம்னு சொன்னாங்க. நன்றி.